இது பில்டப் பண்ணும்போது இருந்தே நான் இங்கே வந்துட்டு தான் இருக்கேன். வாக்கிங் வரும்போது பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ என்னோட ஸ்டூடெண்ட் என் பையன் வந்து பார்த்தீங்கன்னா பேட்மிண்டனில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கான். சரி நம்ம கொண்டு போய் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இங்கே ஜாயின் பண்ணும்போது ஸோ அவங்க வந்துட்டு சம்மர் கேம்ப்பாக எல்லாமே நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம். ஸோ ஆஃபர் பண்ணி அந்த 1 மந்தில் அவன் எதில் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கானோ ஸோ அதில் வந்து அவன் ஃபோக்கஸ் பண்ணி ஜூன்லேருந்து வந்துட்டு அதில் மெயின்டைன் பண்ணி கொண்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டு, பேட்மிண்டன், செஸ் எல்லாத்துலேயுமே ஸோ அவன் எல்கேஜி டு யூகேஜி. ஸோ என்னென்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சைல்ட்ஸ் எல்லாமே மொபைலில் தான் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மொபைலில் அந்த சம்மர் டைம்லலாம் வந்துட்டு அந்த டிவி இது முன்னாடியே இருக்கிறதுக்கு ஸோ இந்த மாதிரி கொண்டு வந்து விட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு குழந்தைங்களோட மிங்கிளாகி அண்ட் ஸ்போர்ட்ஸ்லேயும் வந்து ஆக்டிவிட்டி அவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் டே டு டே வந்துட்டு அவங்களும் நிறைய லேர்ன் பண்ணிக்குவாங்க. ஸோ இன்ட்ராக்டிவ் ஸ்கில் ரொம்ப நிறையா இருக்கும். புதுசாக ஒருத்தங்க வந்து இங்கே வந்து ஜாயின் பண்ணலாமா? உங்களுடைய சஜஷன்? கண்டிப்பாக ஜாயின் பண்ணலாம். ஸோ அதில் வந்துட்டு சேஃப்டியும் வந்துட்டு சிசிடிவி கேமரா அந்த ஒரு சேஃப்டியும் இருக்குங்க. அந்த ஸ்டாஃப்ஸும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிறாங்க. என்னோட பையன் வந்து 4th படிக்கிறாங்க சார். இப்போ சம்மர் சீசனில் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஸ்கூலை பொறுத்து ஒரு நாள் ஒவ்வொரு கேம் சொல்லி கொடுப்பா. இருந்தாலும் இப்போ வந்து தொடர்ந்து கண்டினியூவாக லீவ் இருக்கனால அவங்களுக்கு பேட்மிண்டன் ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு விளையாட்டுக்கு நான் விளையாடி வச்சுறாரு. மற்ற பசங்கள்லாம் எல்லாரும் அதை விளையாட முடியாது இல்லைங்களா? இப்போ பாலாக இருந்தால் சேர்ந்து விளையாடலாம். ஸோ நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு.